பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளில் 505ல் 389 நிறைவேற்றிட்டோம், 90% நிறைவேற்றிவிட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் 90% நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு இந்த கணக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். இது போக அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம்லாம் என்ன ஆச்சு, இதெல்லாம் நிறைவேற்றவே இல்லையே, எங்கே நீங்கள் முழுமையாக நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதிமுக அரசின் சாதனைகளை பட்டியலிடுறதுக்கு நான் வரேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய சாதனைகள் நிறைவேற்றினதை எது சாதனைன்னு சொல்லுங்கன்னு ஒரு சவால் விடுத்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு திமுக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்குதா? அதாவது திமுக கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றினாங்கன்னா நிறைவேற்றலை. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஆகட்டும், இல்லை மக்களுக்கு எதிர்பார்த்த ஒரு மாதம் ஒரு மின் கட்டணம் ஆகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள், ஈவன் டீசல் விலை குறைக்கிறது கூட ப்ராமிஸ் பண்ணாங்க, அது கூட பண்ணலை. பெட்ரோலுக்கு பண்ணாங்க, பால் விலையெல்லாம் குறைச்சாங்க, பேருந்தில் இலவச பெண்கள் அதெல்லாம் சொன்னாங்களே தவிர முக்கியமான பல விஷயங்கள்லாம் பண்ணலைன்றதான் உண்மை. அதாவது சேவை உரிமை சட்டம் கொண்டுறேன்னாங்க, அது கொண்டுறல. தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகள் அலுவலகங்களில் 75% தமிழர்களுக்கு தான் வேலை வாய்ப்பை கொடுக்கணுன்ற சட்டம் கொண்டுறேன்னாங்க, அது கொண்டுறல. இடைநிலை ஆசிரியர்களை நிரந்தரம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்குறதா சொன்னாங்க, அதுவும் கொடுக்கல. இந்த மாதிரி வேலை வாய்ப்பு 10 லட்சம் பேருக்கு கொடுக்குறதா சொன்னாங்க வருஷத்துக்கு, அதுவும் கொடுக்கல. இந்த மாதிரி கொடுக்காத விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்புறம் பசங்களுக்கு டேப்லெட், அந்த இது கொடுக்குறேன் மணிக்கணினி மாதிரி பதிலாக அதுக்கு டேப்லெட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதுவும் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க செய்யாத இருக்காங்க. இன்னும் பாலிசி வைஸ் கச்சத்தீவு மீட்க நடவடிக்கை எடுப்போம், நீட்டு தேர்வு போன்ற விஷயங்கள் அதுவும் அவங்களால செய்ய முடியலன்றதுதான் உண்மை. ஆக்சுவலாக கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவோம், இதெல்லாம் ஒரு பாலிசி வைஸ், அது இவங்களால் பண்ணவே முடியாது. இப்போ மேடையில் பேசும்போது என்ன சொன்னாங்க, நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியுனாங்க. ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க, முதல் கூட்டத்தொடரில் நீட்டை ஒழிக்கிறதுக்கான மசோதா நிறைவேற்றி ஜனாதிபதி அனுப்பிச்சு உரிய ஏற்பாடுகளை செய்வோம், உரிய நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. அது இன்னும் நடக்கவே இல்லை. ஆக்சுவலாக இந்த சட்டம் போட்டு அனுப்புனது கூட இன்னும் அப்படியே தான், அதோட ஃபாலோ அப்பும் இன்னும் இல்லை. அங்கே அதை எந்த இடத்துல குப்பையில் இருக்குன்னு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் இவங்க எல்லாமே பண்ணிட்டாங்கன்னு பண்ணல. அதே சமயம் சொல்லாத வாக்குறுதிகள் பலதை நிறைவேற்றினாங்க. உதாரணமாக பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமு, அது சொல்லாத வாக்குறுதி. உரிமை தொகையை 10 வருஷத்தில் கொடுக்குறதா தான் அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க. அது 10 வருட நீண்ட கால திட்டத்தில் அது இருக்குது, அது இப்போவே அவங்க கொடுத்துட்டாங்க. புதுமை பெண் அவங்களோட இதுலேயே தேர்தல் அறிக்கையிலே கிடையாது. காலேஜ் பசங்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கொடுக்குறது அது அவங்க இதிலேயே கிடையாது, கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம் போன்ற விஷயங்கள் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் பல விஷயங்கள், நம்மை காக்கும் 48, நான் முதல்வன், இல்லந்தோறும் கல்வி, இதெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் தொழில் முதலீடுகளை கொண்டதில் அந்த கான்ஃபரன்ஸ்லாம் நடத்தியிருக்காங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவுமே பண்ணலைன்னு சொல்ல முடியாது. சொல்லாத பல விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்கிற பல விஷயங்களையும் பண்ணாது இருக்காங்க. அதில் இந்த நீட்டு ஒரு முக்கியமான விஷயம். மின்கட்டணம், மாத ஒரு மின்கட்டணம்லாம் மக்களுக்கு ரிலீஃப் கொடுக்குறது, அது போல் மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க, பத்திரப்பதிவுலாம் உயர்த்தியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு மிக்சட் பேக்காக இருக்குது ஆக்சுவலாக. இல்லை, அது இதெல்லாம் இருந்தாலும் அதிமுகவின் சாதனைகளை நான் பட்டியலிடுறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னா, அதை விட திமுக பின்தங்கி இருக்கிறதா? சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமையோ இல்லை தேர்தல் களத்துக்கு செல்லும்போது அது ஒரு பெரிய சவால் விடக்கூடிய அளவுக்கு அதிமுக இருக்குதுன்னா திமுகவுக்கு ஏதாவது இதில் ஒரு சின்ன எடப்பாடி சொல்கிறதுல கருத்து வேறுபாடு என்ன இருக்குன்னா, எடப்பாடி நான் விடேசன் என்ன பேசுகிறாருன்னா, தமிழ்நாடு ஏகப்பட்ட கடன் வாங்குது, நாட்டிலேயே முதல் கடன் வாங்குகிற மாநிலங்களில் முதலாக இருக்குது, அதே மாதிரி வருவாய் பற்றாக்குறை அதிகமாக போயிடுச்சுன்னு பேசுகிறாரு, திவாலா போகிற ஸ்டேஜில் இருக்குன்னு பேசுகிறாரு. இப்போ மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்துக்கு மத்திய அரசு பணம் கொடுக்கல, அது மத்திய அரசு தான் பணம் கொடுக்கணும். அது கொடுக்கலன்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்கிறாரு, நீங்கள் மத்திய அரசை கை காமிச்சு தப்ப முடியாதுன்றார். கல்வி திட்டத்துக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் மத்திய அரசு அது நியூ எஜுகேஷன் பாலிசி ஏற்றுக்கொள்கிறாங்க. அது கொள்கை ரீதியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் மத்திய அரசு எதிர்பார்த்த நிதியை விடுவிக்க மாட்டேங்கிறாங்க. வெள்ள நிவாரணம் உட்பட இன்னும் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனாங்க, நிவாரணம் ரிலீஸ் பண்ணவே இல்லை. எடப்பாடி என்ன சொல்கிறாரு, ஒரு ஏக்கருக்கு 30,000 கொடுக்கணும் விழுப்புரம் கடலூர்லன்னு சொல்கிறாரு. அதே குரலில் மத்திய அரசை பார்த்து ஏன் நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி போய் இவ்வளோ மாதங்களாச்சே ஏன் நீங்கள் கொடுக்கலன்னு கேட்குற அந்த தைரியம் அவருக்கு இல்லை. அது மத்திய அரசு ஏன் ரிலீஸ் பண்ணலன்னு மத்திய அரசை பார்த்து கேட்க மாட்டேங்கிறார். நீங்கள் எல்லாத்துக்கும் மத்திய அரசை கை காமிக்கிறீங்கன்னா மத்திய அரசுக்கு கொடுக்காத இருக்க எதிர்கட்சியாளர் மாநிலங்களை வஞ்சிக்குதுன்றது பழிவாங்குதுன்றது தெரிஞ்ச விஷயம். அது கவர்னர் மூலமாகவும் பழிவாங்குது, அதிகாரங்களை பிடுங்கிறது மூலமாக பழிவாங்குது, பல விஷயங்கள் நிதி கொடுக்காதன் மூலமாக பழிவாங்குது. இப்படிலாம் இருக்கிறதெல்லாம் எடப்பாடிக்கு நல்லா தெரியும். ஆனால் அவர் ஒரு எதிர்கட்சியாக இருக்கார் இல்லையா? ஸோ அவருடைய பாலிடிக்ஸ் அவர் பண்ணுறார். அதிமுக ஆட்சியோட சாதனைகள் முதல்ல எடப்பாடி என்கிற மனிதர் அவருக்கு ஓட்டு போட்டு அவர் சிஎம் ஆனாரா?
அதெல்லாம் ஜெயலலிதா கொடுத்த ப்ராமிஸ் அது எல்லாமே நீங்கள் நிறைவேற்றினீங்களா? அம்மா பேங்க் ஆரம்பிச்சிங்களா? ஸ்கூட்டி எல்லாருக்கும் கொடுத்தீங்களா? கடைசி 3 வருஷம் தாலிக்கு தங்கமே கொடுக்காத இருந்தீங்க நீங்கள். ஏன் கொடுக்காத இருந்தீங்க? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தாலிக்கு தங்கமே கொடுக்காத இருந்தீங்களா? அதெல்லாம் லட்சக்கணக்கில் பெண்டிங் வச்சுட்டு போயிட்டீங்களா அப்ளிகேஷன்ஸ்லாம்? ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து திமுகவை விமர்சிப்பதற்கான எல்லா உரிமையும் எடப்பாடிக்கு இருக்கிறது. ஆனால் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது திமுக என்ன பண்ணுறாங்க, எது நமக்கு வந்து ஓட் பேங்க்கில் பெனிஃபிட்டாக கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நாடு முழுக்க அந்த உரிமையை கொடுக்குற விஷயம் பெரிய அளவில் பிக்கப் ஆகிருக்கு. இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன பாஜகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும். அப்படி இருக்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி ஓட்டு வாங்குற ஒரு விஷயம் அதே சமயம் மக்களுக்கு வந்து ஒரு சமூக பொருளாதார தேவையை நிறைவேற்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்து ஒரு கொடுக்குறாங்க அவங்க. அது வந்து என்ன ஆகுதுன்னா எடப்பாடிக்கு வந்து அது கொஞ்சம் ப்ரிக்கிங்காக இருக்குது. அவங்களுக்கு வந்து அவரை குத்துது. அது ஆக்சுவலாக இவங்க என்ன ஓட்டை குறி வச்சு கரெக்டாக பண்ணாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் அவர் குத்துது. ஸோ அதனால் வந்து இந்த கடன் விஷயம், திவாலாரது விஷயம் இதெல்லாம் எடுத்து பேசுகிறார். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட ஸ்ட்ராட்டஜி தப்பு. ஓட்டு வங்கியில் இந்த மாதிரியான பட்ஜெட் போன்ற விஷயங்கள், வருவாய் பற்றாக்குறை இதெல்லாம் சொன்னால் யாரும் கேட்கவே மாட்டான். அவனுக்கு தேவை பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறானா, அவனுக்கு தேவை மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்களா, இல்லை அவங்க பொண்ணு படிக்கிற காலேஜில் 1000 ரூபா கொடுக்குறாங்களா, இந்த காலங்காலத்தில் கிராமத்தில் இருக்கிற வயலில் வேலைக்கு போகிற தாய்மார்கள் குழந்தைய கொண்டு ஸ்கூலில் விட்டுல டிஃபன் கிடைக்குதா, மத்தியானம் சோறு கிடைக்குதா, இதுக்கப்புறம் அவங்க பெருசாக எதிர்பார்க்குறதில்ல. இந்த தடவை வந்து ரேஷனுக்கு 1000 ரூபா பணமே கொடுக்க மாட்டாங்க சார். பாலிடிக்ஸ் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது இல்லை, அதோட சேர்த்து 2000 ரூபா அப்போ தான் கொடுப்பாங்க. அவங்க அரசியல்வாதி தானே, அவங்களும் பதவிக்கு வரணும் இல்லை. எதுக்காக வந்து மோடி வந்து வருஷத்துக்கு 6000 ரூபா கொடுத்துட்டுருக்காரு விவசாயிகளுக்கு? வேளாண் சட்டத்தையும் கொண்டாந்துட்டு அதையும் பண்ணார்ல. ஏன் பண்ணார்? எல்லாமே ஓட்டுக்காக தானே. ஓட்டுக்கு பண்ணும்பொழுது சைடு பை சைடு சமுதாயத்துக்கு ஏதோ பண்ணணும்னு நினச்சி தானே பண்ணுறாங்க. அதனால் இவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இவங்க வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க நிறைவேற்றாத வாக்குறுதிகளும் உண்டு, அதை சொல்கிறதுக்கான உரிமையும் வந்து எடப்பாடிக்கு உண்டு. எடப்பாடிக்கு இருக்கிற ஒரே இன்னொரு எக்ஸ்ட்ரா பிரச்சனை என்னென்னா, இவங்க ஓட்டு வாங்குறதுக்கு ஏற்றபடி எல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்ற அதை நேரடியாக குறை சொல்ல முடியாத, அந்த மக்களுக்கு போகிற பெனிஃபிட்ஸை நேரடியாக குறை சொல்ல முடியாத இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கையில் எடுத்து பேசிகிட்டு இருக்கார். அவ்வளோதான் விஷயம். நயினார் நாகேந்திரன் வந்து பாஜக அதிமுகவுடன் கூட்டணிக்கு சேர வேண்டும் என்பதற்காக ரைடு நடத்தப்படுகிறதா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு கூட்டணிக்கு எடப்பாடிகிட்ட பேசினாலே முடிஞ்சு போச்சு, இதுக்கெல்லாம் ரைடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு அதிமுக மட்டும் குறிவைத்தலாம் இல்லை, மற்ற கட்சிகளில் சேர்ந்தவங்களும் வீடுகள்லையும் ரைடு நடக்குதுன்னு சொல்கிறார். இப்போ எடப்பாடி ஒருத்தர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி அப்படின்ற ரேஞ்சில் நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு. கூட்டணிக்கு வேறு யாரும் இல்லை, எடப்பாடி ஒத்துக்கிட்டா ஓகே. இப்போ அந்த அளவுக்கு ஸ்டஃபனாக பிஜேபி எதிர்க்கணுன்றதுல எடப்பாடி துணிவோடையும் தெளிவோடையும் இருக்கிறாரா? இல்லை, எடப்பாடி வந்து துணிவோடையும் தெளிவோடையும் இருக்காரான்றதில் இப்போ ஒரு ஊசலாட்டம் வந்திருக்குன்னு தான் என்னுடைய கருத்து. கடந்த ஒரு மாதமாக ஒரு ஊசலாட்டம் ஓடிட்டுருக்கு. ஒரு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆதரிச்சார். அந்த அலகாபாத் நீதிபதி முஸ்லீம்களை பற்றி பேசின போது இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க மாட்டேன்ட்டார். அமித்ஷா வந்து அம்பேத்கரை பற்றி பேசின போது அதை வந்து கடந்து போகிற மாதிரியான ஒரு லேசான ஒரு ரிமார்க்ஸோடு கடந்து போக பார்த்தாரு. அவர் பேசல, அது கூட ஜெயக்குமார் தான் பின்னடைவுன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ பல விஷயங்களை பார்த்திங்கன்னா இப்போ யூஜிசி ரெகுலேஷன்ஸ் போன்ற பல விஷயங்கள் மத்திய அரசு வந்து ரொம்ப கண்டிக்க மாட்டேன்றாரு. அது வந்து என்னென்னா வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமுமே அதிமுகலையும் சரி பாஜகலையும் சரி ஒரு ரீதிங்கிங் என்ன வந்திருக்குன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்திருந்தால் வந்து சில இடங்களில் வென்றுருக்கலாம். ஏன்னா வந்து 10 வருஷம் ஆன்டி இன்குமென்சிக்கு அப்புறம் 21ல் 75 இடங்கள் வின் பண்ணிங்க பாஜகவோட கூட்டணியில். ஸோ இப்போ வந்து திமுக அரசுக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்குமென்சி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு கூட்டணி தேமுதிகவெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாமக, தேமுதிக, ஓபிஎஸ், தினகரன் இதெல்லாம் சேர்த்தா ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஈவன் வந்து விஜயை கூட ஓரங்கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த கூட்டணிக்கும் திமுகவுக்குமான ஒரு ஃபைட்டாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு பாஜகலையும் நினைக்கிறாங்க, இதுலேயும் நினைக்கிறாங்க. பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து அண்ணாமலை தவறாக வழி நடத்திட்டார் தலைமைன்னு ஒரு கோவம் இருக்குது. அவர் தலைவராக தொடருவாரா தெரியாது, அவர் கெஞ்சிட்ருக்காரு. நீங்கள் ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சுக்கோங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேன், நான் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறார். தலைமை என்ன முடிவு எடுக்குன்னு தெரியாது. அண்ணாமலையை காரணம் காமிச்சு தான் இவங்க வெளில வந்தாங்க. ஸோ இவங்களுக்கு ப்ராப்ளம் அண்ணாமலை தான், வேறு யாரும் கிடையாது. அதனால் மேலிடம் வந்து இவங்களோட கூட்டணிக்கு வரதுக்கு ரெடியாக இருக்குது. இவங்களை வந்து மிரட்டி பயமுறுத்தி அல்லது வந்து பண்ணணும் கூட்டணி கூப்பிடணும்லாம் ஒன்றும் காமிச்சு, இவங்களுக்கு வந்து ஏற்கனவே பல விஷயங்கள் இருக்குது. இவங்க மேலே 8 எஃப்ஐஆர் இருக்குது டிவிஎஸ்சியில், தமிழ்நாடு டிவிஎஸ்சியில். இந்த மாதிரி ஸ்டேட் போடுற எஃப்ஐஆர்லாம் உள்ளே பூந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ளே பூந்து வேலை செய்கிறாங்க. நிறைய இடத்துல நிறைய மாநிலங்களில் செய்கிறாங்க, இங்கேயும் செய்கிறாங்க. ஆனால் இவரை பற்றி ஒன்றுமே செய்யலை. யாரை பற்றி ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸை பற்றி ஒன்றுமே கண்டுக்கலை. அந்த கத்தி வந்து அவங்க தலைமையில் தொங்கிட்டே தான் இருக்குது. அந்த பயம் அவங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. அதனால தான் வந்து பாஜகவை பற்றி பெருசாக விமர்சனம் பண்ணுறது கிடையாது. ஒரு தீவிரமான விமர்சனம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஆன்டி பிஜேபி அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி ஓட்டு பெரிய அளவில் இருக்குது. அது திமுக அன்றைக்கி போயிட்டுருக்கு. அந்த ஓட்டை நீங்கள் வாங்கணுன்னா
ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை ஸ்ட்ராங்காக எடுக்கணும். நீங்கள் மத்திய அரசோட ஒவ்வொரு செயல்களையும் நீங்கள் விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனால் நீங்கள் பண்ணுறீங்களா? நீங்கள் பண்ணுறதில்ல. அப்போ நீங்கள் பண்ணாததுக்கு காரணம் என்ன? அப்போ நீங்களே உங்களை வந்து கட்டுப்படுத்திக்கிறீங்க. பிஜேபி எதிர்ப்புன்றது, அதாவது கூட்டணி இல்லைன்னு சொல்கிறீங்களே தவிர அந்த பிஜேபி எதிர்ப்பு ஓட்டை வாங்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இல்லை. அது வந்து பெரிய அளவில் இருக்கிற ஓட்டை வாங்கினா தான் திமுக ஓட்டில் நீங்கள் குறைக்க முடியும். அந்த எண்ணத்தை, அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்காமல் நாங்கள் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் பார்லிமெண்ட் தேர்தலில் வெளில வந்தீங்க. மைனாரிட்டி யாராவது உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? உங்களுக்கு ஓட்டு போடல, அது பலன் அளிக்கலை. ஆனால் 21 நீங்கள் பாஜகவோட வச்ச கூட்டணி ஆன்டி இன்குமென்சியில் கூட பலன் அளிச்சது. 75 இடங்கள் வாங்கினீங்க. இன்னும் தினகரன் அப்போ சேர்த்துருந்தீங்கன்னா 10 இடங்கள் கூட வாங்கியிருப்பீங்க. இதெல்லாம் வந்து ப்ரூவன் ரெக்கார்டாக இருக்குது ஆக்சுவலாக. அதனால தான் 2 கட்சியிலையுமே வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து சில பேருக்கு கேபி முனுசாமியோ இல்லை ஜெயக்குமாருக்கோ இல்லை சிவி சண்முகத்துக்கோ பாஜக பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு பாஜக தேவையில்லை. இதை கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா 10 இடங்கள் கோயம்புத்தூரில் வின் பண்ணாங்க பாஜக அதிமுக கூட்டணி. அங்கே மறுபடியும் வேலுமணியோ தங்கமணியோ வின் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிற 10 இடங்கள் வாங்கணும்னா கூட்டணி இருந்தால் தான் முடியும். இல்லாட்டி வேலுமணியோ தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதான் சவுத்துலேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி நிலைமை இருக்குது. ஸோ அதனால தான் 2 கட்சியிலையும் வந்து கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்களே தவிர வேறு மற்றபடி கிடையாது. அதிமுக தான் கூட்டணியை லீட் பண்ணும், பின்னாடி பாஜக இருக்கும். பாஜக வந்து ஆட்சிக்கு வர போகிற கட்சி இல்லை. அது வந்து அதிமுக கூட்டணியில் இருந்து இன்னும் 4 இடங்களோ 10 இடங்களோ 15 இடங்களோ மாற்றத்துக்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கே தவிர ஆட்சியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற கட்சி அதிமுக தான். அந்த அதிமுக தனக்கு இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைச்சா தான் ஆட்சிக்கே வர முடியும் அப்படின்னு நல்லா இருக்கிறப்போ, அந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறப்போ அதை பற்றியெல்லாம் கண்டுக்காமல் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கிற இந்த விஷயம் இருக்குல்ல, அது வந்து அதிமுகவில் இருக்கிறவங்களே வந்து புலம்பிட்டு இருக்காங்க. என்ன இவர் இப்படி இருக்காரு, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண மாட்டேன்றாருன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த சூழலில் தான் வந்து தமிழிசை போன்றவரெல்லாம் வந்து கூட்டணிக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதான் நயினார் நாகேந்திரனோட பேச்சும் அதோட ஒரு பக்கம் தான். ஆனால் இந்த ரைடு, இந்த விஷயங்கள்லாம் வந்து எடப்பாடியோட சம்பந்தி வீட்டில் ரைடு நடக்குது, எடப்பாடியோட அசிஸ்டன்ட் இளங்கோ அவர் வீட்டில் ரைடு நடந்தது, இந்த மாதிரி பல பேர் வீட்டில் ரைடு நடக்குது. ஆனால் இந்த ரைடுக்கும் இதுக்கும் நேரடியாக முடிச்சு போட முடியாது. ஆனால் ரைடு நடக்குதுன்றது எதை காமிக்குதுன்னா, நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்றத உங்களுக்கு மறுபடியும் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்ற எண்ணத்தில் அந்த அளவுக்கு தான் அது இருக்கே தவிர, மற்றபடி அவர் சொல்கிற மாதிரி ஒரு டெலிஃபோன் வந்து அமித்ஷா ஒரு டெலிஃபோன் பண்ணார்னா எடப்பாடி கண்டிப்பாக வந்து அவரை கன்வின்ஸ் பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு சில மாதங்கள் முன்னாடி அமித்ஷாவும் எடப்பாடியும் தனியாக சந்தித்து பேசினாங்க. அதுக்கப்புறம் அந்த சந்திப்புக்கு அப்புறம் அவங்க என்ன பேசினாங்க, ஏது பேசினாங்க யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு கூட்டணியிலேருந்து வெளில வந்தார், தனியாக நின்றார். ஆனால் அமித்ஷா எடப்பாடி சந்திப்பில் என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் வந்து எடப்பாடிக்கும் அமித்ஷாவுக்கு தான் தெரியும். அதனால் அந்த ஒரு கான்டாக்ட் வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கான்டாக்ட் வந்து ஏடிஎம்கேல இருக்குங்க. நிர்மலா சீதாராமன் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, ஏடிஎம்கே கூட்டணிக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கான்டாக்ட்லாம் இருக்க தான் செய்யுது. இவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அது அண்ணாமலை இங்கே இருக்காருங்களோ, அண்ணாமலை நீக்கிறவரையும் நம்ம வாயை மூடிட்டு இருக்கலான்னு இருக்காங்களோ தெரியாது. ஒருவேளை அண்ணாமலை நீக்கிற பட்சத்தில் இவங்க வெளிப்படையாக வந்து பாஜகவோட ஒரு கூட்டணிக்கான முயற்சிகளில் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. இல்லை, ஒரு பக்கம் பாஜகவுடைய நயினார் நாகேந்திரன் இப்படி ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு. அதே நேரத்தில் பாஜகவுடைய மாநில தலைவர் இருக்க அண்ணாமலை வந்து 2026 கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அப்படின்றாரு. இது இதுக்கு முன்னாடியே சொன்னது தான், இப்போ மீண்டும் அதை சொல்கிறதுக்கான காரணம் என்ன இருக்குது? இந்த கூட்டணி ஆட்சின்றதுலாம் வந்து நீங்கள் திட்டமிட்டு பண்ணுறது கிடையாதுங்க. இப்போ கூட்டணி அமைக்கிறீங்க, நீங்கள் எது எலெக்ஷனை சந்திக்கிறீங்க, முக்கியமான கட்சி கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி மெஜாரிட்டிக்கு கீழே தான் வின் பண்ணுது வச்சுக்கோங்க. அப்போ இயல்பாகவே கூட்டணி ஆட்சி வரும். 96 கருணாநிதி அமைச்ச போது காங்கிரஸும் பாமகவும் கோட்டை விட்டாங்க. அப்போயே வற்புறுத்தி இருக்கணும், கோட்டை விட்டாங்க. கலைஞர் கொடுக்கல, அங்கே டெல்லியில் இருந்ததுனால அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் போச்சு ஆக்சுவலாக வந்து. இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அந்த விழிப்புணர்வு வந்திருக்கு, எல்லா கட்சிகளுக்கும் அதிகாரத்தில் பங்கு வேணுன்ற விழிப்புணர்வு வந்திருக்கு. இனிமேல் திமுக அணியில் கூட திமுக வந்து மெஜாரிட்டி பேரில் வச்சுக்கோங்க, கூட்டணி கட்சிகள் சும்மா இருக்க மாட்டாங்க, அதிகாரத்தில் பங்கு கேட்பாங்க. அது இயல்பாக அமைய வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் தேர்தல் போதே கூட்டணி அமைச்சிட்டு தேர்தல் போதே கூட்டணி ஆட்சி தான் எங்கள் லட்சியம், லீட் பண்ணுற கட்சி ரொம்ப குறைவான இடங்களில் போட்டி போட்டு வச்சுக்கோங்க, அது வந்து மக்களுடைய நம்பிக்கையை பெறுவான்றது ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அதனால் வந்து எடுத்த உடனே நீங்கள் சொன்னீங்கன்னா அது வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த லீட் பண்ணுற கட்சிகள் வந்து அந்த விஷயத்துக்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன்றாங்க. அது அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க அதிக இடங்களில் போட்டி போட்டு மெஜாரிட்டி இடங்களில் வெற்றி பெறதுக்காக போவாங்க. அவங்க மெஜாரிட்டி இடங்களில் வெற்றி பெறலைன்னா தான் இந்த பிரச்சனை வரும். அவங்க எடுத்த உடனே குறைவான இடங்களில் போட்டி போடுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் ஆஸ் லாங் அஸ் திமுகவும் அதிமுகவும் லீட் கட்சிகளாக இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை கையாளும் போது, அதிக இடங்களில் போட்டி போடுறதுன்றதை கையாளும் போது அந்த கூட்டணி ஆட்சின்றது நீங்கள் முதலே சொல்ல முடியாது. அது வந்து தேர்தலுக்கு அப்புறம் வெற்றி பெற இடங்களை பொறுத்து அது அமையும். யார் ஆட்சி அமைக்கிறாங்க, யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை பொறுத்து அது அமையும் ஆக்சுவலாக. நன்றி சார், மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம்.